Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. கதை இப்படித்தான் இருக்க போகுது, இதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு முழுமையா சொல்ற ட்ரெய்லரே இல்ல. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை என்கவுண்டர் தான் பண்ணணும். இது வரைக்கும் இந்த படத்தோட மெயின் வில்லன் யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல. ராணாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கறத நம்ம ராணாவா இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்றோம். ஏன் ஃபகத்தா இருக்க கூடாதா? திருடுன்னா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். எது இந்த படத்துல மேஜரான பார்ட்டா இருக்க போகுது? எந்த டிஸ்கஷன்? என்கவுண்டர் சரியா தப்பாங்கிற டிஸ்கஷனா, இல்ல அஸ் யூஷுவல் ஒரு படத்துல ஒரு பெரிய கிரைம் செய்யக்கூடிய ஒரு 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 கேங்குக்கு எகென்ஸ்டா வேலை செய்யக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரோட கதையா? இப்படி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்கு. இதுக்கு நடுவுல யாரு ஃபகத்? அவர் பாவம் ஒரு திருடர். சும்மா பேசிட்டு இந்த ப்ரோஜனம் இல்லை, அவனை தூக்குவான். பட் என்ன பியூட்டினா, என்கவுண்டர் தப்புன்னு சொல்ல போற படம், அதுல என்கவுண்டர் ஸ்பெசிஸ்டாவே ஹீரோவை நடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் பியூட்டி. என்கவுண்டர் பண்றது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில விதைச்சதுக்கு காரணமே சினிமா தான். ஏன்னா ஹீரோக்கள் எல்லாம் என்கவுண்டர் ஸ்பெசிஸ்டா காமிச்சு அதை பயங்கரமா குளோரிஃபை பண்ணி அவங்களுக்கு பஞ்ச் டைலாக் வச்சு அவங்களுக்கு ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு குளோரிஃபிகேஷன் கொடுத்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அது தப்பு அப்படிங்கிறத இந்த படம் பேச போகுது. ஏன் என்கவுண்டர் வேணாம்னு சொல்றோம்? ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க உடனே பிடிச்சி தூக்கில போடுங்க அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் கத்துட்டு கிடப்பாங்க. பட் நம்ம சட்டம் ஏன் தெரியுமா அதை உடனே செய்ய மாட்டேங்குது? இங்க 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இந்த படமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் இதுல எமோஷன், டிராமா, சீரியஸான இஷ்யூ அண்ட் டிஸ்கஷன் தான் இந்த படம். இதுல ரஜினி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இருக்கிறதுனால கொஞ்சம் மாஸ் வேல்யூஸ் இருக்கு. இது ஒரு கிளாஸ் படம். ஸோ யூஷுவல் எதிர்பார்ப்போட ரஜினி படம் மாதிரி போயிடாதீங்க, அதுவும் ஜெயிலர் மாதிரி நினைச்சு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இப்போ இந்த ட்ரெய்லர் இருக்குல்ல, இந்த ட்ரெய்லர்ல இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்லாம வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, நல்லா இல்லையா என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க, ஹைப் கம்மியா இருக்க, அனிருத்தா இருந்தா வேற மாதிரி பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இது அனிருத்தே பண்ணிருக்காரு அப்படிங்கறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஓகே இந்த மீட்டர்ல பண்ணா போதுன்னு ஒன்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்த்தது தான். இது இப்படி ஒரு டோன்ல தான் இந்த ட்ரெய்லர் இருக்கும். தட் மீன்ஸ் படமே அப்படிதான் இருக்குங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன். அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு டீசெண்டான ட்ரெய்லரா தோணுச்சு. தட் மீன்ஸ் இந்த படம் இப்படியான ஒரு டோன்ல தான் இருக்க போகுது. நீங்க படம் ஆரம்பிச்சதும் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் காட்சி, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் போடுவோம், அந்த மியூசிக்ல மோகன்லால் வருவாரு, இன்னொரு மியூசிக் போட்டால் சிவராஜ்குமார் வருவாருங்கிற மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே ஏன்னா அமிதாப் இருக்கிறாரு, ஸோ ஃபகத் இருக்கிறாரு, ஸோ அந்த மாதிரிலாம் என்ட்ரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு கான்டென்ட் ஓரியன்டான படம், ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிற படம். ஸோ அப்போ அந்த படத்துக்குன்னு ஒரு கலர் இருக்குல்ல, ஒரு டோன் இருக்கும்ல, ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஆகட்டும், கதை சொல்கிற விதத்துல ஆகட்டும், ஒன்று இருக்குல்ல. அப்போது அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ண ஒரு ட்ரெய்லராக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். நிறைய பேர் டீகோடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே எல்லாத்தையும் இப்படியே வச்சு பார்க்கும்போது என்னன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கேன்ற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் இருக்குது. ஏன்னா துஷாரா தான் அந்த விக்டிம் அப்படின்றது 100% ஷோர்ன்ற மாதிரி தெரியுது. பட் திடீர்னு அது மாறவும் செய்யலாம் இல்லையா, அந்த ஒரு ஷேட். அது அவங்க இல்லை அஃபெண்டராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி எது வேணா வரலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டரையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ துஷாரா விக்டிமா நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அதில் இன்சைட் இருக்கா, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க? இல்லை, இது ஒரு கதை இப்படித்தான் இருக்க போகுது, இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக சொல்கிற ட்ரெய்லரே இல்லை. ஒரு நல்ல ட்ரெய்லர் அப்படிங்கிறது நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸும் நம்ம வேற தியரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியல. இது வரைக்கும் இந்த படத்தோட மெயின் வில்லன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ராணாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராணாவா இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்றோம். ஏன் ஃபகத்தா இருக்க கூடாதா? அப்படிங்கிற மஞ்சு வாரியரா இருக்க கூடாதா? மஞ்சு வாரியர் இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க பாவம் மனைவியா வராங்க ரஜினிகாந்துக்கு. அதனால அந்த ட்ரெய்லர்ல போட்டாங்கல்ல அப்பாவே பையனே, இல்ல அந்த அளவுக்கு நீங்க யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் யோசிக்க கூடாது. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ராணாவா இருக்கிறது தான் சான்சஸ் அதிகம். ஏன்னா ஒரு பிசினஸ் மேனா வராரு, ஒரு வெறுமனே பிசினஸ் மேன் இல்லாமல் ஒரு ஐகானிக் பீப்புளாக வராரு, நல்ல கையெல்லாம் தூக்கிட்டு வராருல, பயங்கர மோட்டிவேஷனாக கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டா, யங் மேக்னெட்டாக வரும்போதே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால அதிகபட்சமான வாய்ப்பு ராணாவுக்கு வில்லனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு திருடராக வராரு ஃபகத். அப்போ அவரோட ரோல் என்ன? ஏன்னா படம் வேற ஒரு ஏரியாவில் ட்ராவல் ஆகுது. இது ஒரு பெரிய கிரைம் ஒன்று நடக்குது. தட் மீன்ஸ் பெண்களுக்கு எதிரான குற்றம், என்கவுண்டர் பற்றி பேசுகிற டிஸ்கஷன் ஒன்று இருந்தால் கூட ஒரு ஸ்மக்லிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவும் ட்ராவல் ஆகுது. நாகர்கோயிலில் ஒன்று ஆகுது. ரொம்ப நாளாக ஒரு கிரைம் நடந்துட்டு இதெல்லாம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுவுமே பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்ட்டு ரஜினி ஒன்று சொல்கிறாரு இல்லையா.
ஒன்று சொல்றாரு, அமிதாப் ஒன்று சொல்றாரு, நீங்க என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல தூக்கி வீசினாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல தூக்கி வீசினாலும் நான் போலீஸ் தான், அதனால அவனை விட போறது இல்லைன்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ எது இந்த படத்துல மேஜரான பார்ட்டா இருக்க போகுது? எந்த டிஸ்கஷன்? என்கவுண்டர் சரியா தப்பாங்கிற டிஸ்கஷனா, இல்ல அஸ் யூஷுவல் ஒரு படத்துல ஒரு பெரிய கிரைம் செய்யக்கூடிய ஒரு 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 கேங்குக்கு எகென்ஸ்டா வேலை செய்யக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரோட கதையா? இப்படி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்கு. இதுக்கு நடுவுல யாரு ஃபகத்? அவர் பாவம் ஒரு திருடர், அப்படியும் கூட இருக்கலாம். ஆமா, முகமுடி போட்டா மட்டும் போதாது, மூளை யூஸ் பண்ணாலே போதுன்றாரு, ட்ரோன்லாம் வந்து ஆப்ரேட் பண்றாரு, டெக்கியா இருக்கு, லுக் அண்ட் ஃபீலா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், பட் டெக்னிக்கலான ஒரு திருடனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. அப்ப அவர் இவ்வளவு ஏரியாக்குள்ள அவரோட ரோல் என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குல்ல. இது நல்லதுதான், இவ்வளவு விஷயத்தை நம்மளை யோசிக்க வைக்குது. ட்ரெய்லர் வந்து ஒரு டீசென்டான ட்ரெய்லரா தான் நான் பாக்குறேன். எஸ். ஸோ இது இப்போ நம்ம ஃபஹத் பற்றி பேசிட்டு இருக்கும் போது இந்த மெயின் லீட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, யாருக்குள்ளேயும் பேசிக்கல, ஆனால் ஒரே 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டாங்க, பேசுகிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சாங்க, துஷாரா அண்ட் ஃபஹத் ஃபாசில். ஸோ ஏன் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும்? துஷாரா ஃபகத்துக்கும் ஏதாவது லவ் ஸ்டோரி வச்சிருக்காங்களான்னு தெரியல. இல்லை, எனக்கும் தோணுச்சு அப்படி, அந்த லெட்டர் கொடுக்கறது அதெல்லாம் ஒரு கண்டிப்பா சிரிச்சுக்கிறாங்க, அவங்க ஒரு ஏரியால டிராவல் ஆகுறாங்க. அப்போ அந்த ஏரியாவுக்கும் இந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல நீங்க சொல்ற மாதிரி துஷாரா தான் விக்டிம் அப்படின்னா, அப்போ அங்க ஒரு பெரிய ரோல் ஒன்று பண்ணுவாரு ஃபகத். ஆமா, அப்போ அவர் இங்க சம்மந்தமாயிடுவார், அப்போ அந்த ஸ்டோரியில ஃபகத் சம்மந்தப்பட்டுருவார்ல. ஸோ அப்படிதான். ஸோ இந்த மாதிரி நம்மள பல ஆங்கிள் யோசிக்கிறோம். நம்ம ஒரு ஏரியா இருக்கு, துஷாரா ஃபகத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. இதுல அபிராமி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, ஐ திங்க் அபிராமியோட சைடு தான் விக்டிம். ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு பெரிய கண்டென்ட். ஒரு சின்னதா ஒரே ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு அந்த ஒன்லைனை சுத்தி நடக்கக்கூடிய, ஒரு இரவில் நடக்கக்கூடிய அல்லது ஒரு நாளில் நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. இது கதையாவே வேற. ஆல்ரெடி இங்க வந்து பெண்களுக்கு எதிரான பெரும் குற்றங்கள் நடக்குது, இப்படிப்பட்ட தவறு செய்யறவங்கள இமீடியட்டா சுட்டுக் கொள்ளணும், என்கவுண்டர் பண்ணணுங்கிற மாதிரி மக்களும் நினைக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நினைக்குது. அப்பதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட ஒரு என்ட்ரி. அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நாகர்கோயில ஒரு பெரிய கிரைம் நடக்குது. ஸோ அவங்களோட ரோல் என்ன, இதுக்கு நடுவில் யார் பாதிக்கப்பட்டவங்கிற மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஸோ படமாவே பெரிய படம், கான்டென்ட்டாவே பெரிய படம், அதனால இவ்வளோ நீங்க கேட்ட கேள்விக்கு இவ்வளோ ரோல்ஸ் இருக்கு, இவ்வளோ கதாபாத்திரம் இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ப்ரிவ்யூ பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த துஷாராக்கு பின்னாடி அந்த சைல்டு அபியூஸ் அதை பத்தின ஒரு இது இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளாம் ப்ரெடிக்ட் பண்ணோம், மேபி இது வந்து ஒரு விமன் ஓரியன்ட், இந்த ரேப் சீன்ஸ்லாம் வந்து கேசஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது படமா இருக்கும்னு. பட் வந்து ப்ரிவ்யூல அந்த ஸ்மக்லிங் தான் மோஸ்டா அதை காமிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ கட் பண்ணா இங்கே வந்து ஒரு ரேப் கேஸ், ஒரு ரேப் மிஸ்ட்ரி அப்படின்னும் போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஜானரா நம்மளுக்கு தெரியுது. பட் இது வந்து டிஃப்ரெண்ட், இந்த ப்ரிவ்யூ அண்ட் ட்ரெய்லருக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸே தவிர சேம் ஓல்டு ஒரு டாபிக் தான் இல்லை. இது ஒரு ரேப் நடக்கும், அதை வந்து போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க டிஜே ஞானவேல் அவர்கள்? அதுதான் நம்ம நினைக்கிற ஸ்டோரி இல்லை. இது ஒரு கிரைம் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, அதை கண்டுபிடிக்கிற அந்த குற்றவாளியை தண்டிக்கிற வேலையை செய்யக்கூடிய ரோல் இல்லை. அது மட்டுமே இல்லை இந்த படம். இந்த படம் என்கவுண்டர் சரியா தப்பா அப்படிங்கிறத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய படம். இந்த படத்துல மேஜர் பார்ட்டே அதுதான் என்கவுண்டர். ஏன்னா அமிதாப் ஒரு டைலாக் சொல்றாரு, கவனிச்சிங்களா? அதாவது அநீதிக்கு எதிராக இன்னொரு அநீதியை கொண்டு நிப்பாட்டக்கூடாது, நீதி என்னங்கிறதா பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல. தட் மீன்ஸ் ஒரு தவறு செய்யணும், அவனை என்கவுண்டர் போட்டு கொலை பண்றது ப்ராப்பரான வே கிடையாது, அது சரியே கிடையாது. நான் உலகம் முழுக்க என்கவுண்டர் தப்பு, என்கவுண்டர் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தியரி போயிட்டு இருக்கு. ஸோ என்கவுண்டர் சரியா தப்பா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றது தான் இந்த படம். இந்த படத்தோட மேஜர் பார்ட் அதுதான். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, என்கவுண்டர் சரியா தப்பான்னு டிஸ்கஸ் பண்றோம், ஞானவேல் ஆப்வியஸ்லி என்கவுண்டர் தப்புங்கிற ஸ்டாண்டர்ட் தான் வந்து நிற்பாரு. எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ கதை தெரியணும் இல்லை, ஞானவேல தெரியுங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ அவர் என்கவுண்டர் தப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நிற்பாரு. இந்த படம் அப்படி ஒரு கருத்தை தான் முன்வைக்க நான் முழுமையா நம்புறேன். பட் என்ன பியூட்டினா, என்கவுண்டர் தப்புன்னு சொல்ல போற படம், அதுல என்கவுண்டர் ஸ்பெசிலிஸ்டாவே ஹீரோவை நடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் பியூட்டி. அது டிஃபரெண்டா இருக்கு. ஆன்டகனிஸ்டா இல்ல, அவர் ஆப்வியஸ்லி ஹீரோ தான், பட் அவர் என்கவுண்டர் தப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி அவர் நகரணும். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான தோதான காட்சிகளும் சீன்ஸும் இங்க வேணும். அதுக்கு தான் துஷாரா, ஃபகத், அபிராமின் இவ்வளோ விஷயங்கள் உள்ள வருது இல்லையா? அப்ப அதுதான் மேஜர் டிஸ்கஷன். ஸோ அதுதான் படம். மற்றபடி இது நீங்க சொல்றது இல்ல படம். ஒரு ஒரு குற்றம் செய்யறவன் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்றது இல்ல கதை. என்கவுண்டர் சரியா தப்பா அப்படிங்கிறது தான் கதை. அப்ப அது புதுசு தானே. நீங்க சொல்ற மற்ற விஷயம் தான் பழசு. ஸோ மேஜர் பார்ட் டிஸ்கஷன் அதுதான் அப்படிங்கிறதுனால அது தமிழுக்கு புதுசு. தமிழ்ல என்கவுண்டர் நம்ம வந்து ஹீரோவை நம்ம ஊர்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை குளோரிஃபை பண்ற கல்ச்சர் தான் பார்த்துருக்கோம். நம்ம படத்துல கூட எல்லா ஹீரோவுமே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா தான் வருவாங்க.
ஈவன் கமல் சாரே வந்திருக்காரு வேட்டையாள் விளையாட்டுல, எல்லாருமே துப்பாக்கி எல்லாரும் அது ஒரு ஆமா, ஆமா. மாஸ்னாலே அப்படி 19 பேர் என்கவுண்டர் என்கவுண்டர் பண்றது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில விதைச்சதுக்கு காரணமே சினிமா தான். ஏன்னா ஹீரோக்கள் எல்லாம் என்கவுண்டர் ஸ்பெசிஃபிக்காக காமிச்சு அதை பயங்கரமா க்ளோரிஃபை பண்ணி அவங்களுக்கு பஞ்ச் டைலாக் வச்சு அவங்களுக்கு ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு க்ளோரிஃபிகேஷன் கொடுத்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அது தப்பு அப்படிங்கிறத இந்த படம் பேச போகுது. அதாவது நம்ம இதுதான் அப்படின்றத நம்ம பார்த்தது இல்லை. ஏன்னா நிறைய போலீஸ் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப வந்து அப்யூசிவா இருந்தது. இப்போ விசாரணை இல்லை வந்து விருமாண்டி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் ஏன் வந்து என்கவுண்டர் அப்படின்றத எடுத்து நீங்க சொன்ன மாதிரி க்ளோரிஃபை பண்ண ஒரு விஷயத்த ஏன் வந்து அடிக்கணும், அது நம்ம ஏன் காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நமக்கு வந்து பக்கத்து ஸ்டேட்ல ஒரு ரேப் பண்ணவங்கள ஒரு 4 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை நம்ம அந்த ஊர்ல மக்கள் பூ தூவி எல்லாம் வரவேற்றாங்க. நீங்க அப்படியே மலையாள படம் ஜனகணமன படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, 4 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க போலீஸ். பட் அதுல இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்க்கணுங்கிறது அந்த படத்தோட டிஸ்கஷன். ஏன் என்கவுண்டர் வேணான்னு சொல்றோம், ஏன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்றவங்க உடனே பிடிச்சி தூக்கில போடுங்க அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் கத்துட்டு கிடப்பாங்க. பட் நம்ம சட்டம் ஏன் தெரியுமா அதை உடனே செய்ய மாட்டேங்குது? இங்க 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. நீங்க குற்றவாளியா உங்களை வந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நாங்க உங்களை கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டினா உங்களுக்கான ஸ்பேஸ் வேணும், நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க குற்றவாளி இல்லாம கூட இருக்கலாம், நீங்க பொய்யாக ஜோடிக்கப்பட்ட குற்றவாளியா இருக்கலாம், அதை போலீஸ் தரப்பு செஞ்சிருக்கலாம், இல்ல பாதிக்கப்பட்ட நானே சொல்லியிருக்கலாம், இல்ல என்னோட தப்பான புரிதலை நான் உங்களை பார்த்திருப்பேன், நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க சும்மா கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க ரோட்டை. இப்போ நான் உங்களை தூக்கில போடக்கூடாதுல்ல, இப்போ நான் உங்களை எந்த மாதிரி குற்றம் செய்யறதெல்லாம் உடனே சுட்டு தள்ளிடுங்கன்றீங்க. தப்புன்னு சுட்டு தள்ளிட்டேன், நீங்க செத்துட்டீங்க. ஆனா தப்பு பண்ணது வேற ஒருத்தன், பாதிக்கப்பட்டது யார்? இப்போ உங்க உயிருக்கு என்ன யார் தர்றது? அதனாலதான் இந்த சட்டம் வந்து கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா வேலை செய்யணும். என்கவுண்டர் எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது அதுக்காக தான். இது வந்து நீங்க இப்ப சொல்ற இந்த கருத்தை சுத்தி யார் இந்த படத்துல சொல்றாங்கன்னா, அமிதாப் பச்சன் சார் வந்து பயங்கரமா ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா அவரே வந்து ஒரு இடத்துல ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு மிக்ஸ்டான ஒரு நம்ம ஊர்ல சட்டங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ராப்பரா சட்டங்கள் இருக்கு, அந்த விசாரணை அமைப்புகள் எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த கேஸ் ஒவ்வொரு வழக்குகளும் அந்த வழக்கு நடந்து அந்த தண்டனை தீர்ப்பாகக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து சட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா வைக்கணும். அப்ப அதை ஃபாஸ்டா பண்ணுங்கிறது அது நியாயமான கோரிக்கை தான். ஸோ அப்போ அந்த எனிவேஸ் ஃபைன், அவங்க தரப்பு நியாயம் வேணும், அவங்க குற்றவாளி இல்லாம கூட இருக்கலாம், அதுக்கு தான் இந்த அவகாசத்தை கொடுக்குறோம். பட் அந்த அவகாசம் ரொம்ப லெந்தா இருக்கு, ரொம்ப நாள் போகுதுங்கிற ஒரு அயற்சி நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், உடனே சுட்டு தள்ளணும் அப்படின்றோம். உடனே சுட்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சுட்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உடனே தூக்கில போட வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? பட் இந்த விசாரணை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்கிற ஒரு கோரிக்கையும் இங்க நிலவுது. ஓகேவா? ஸோ அதை சொல்றோம். ஓகே. அண்ட் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து இதுல அண்டர் பிளே பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர்ல. இப்போ மஞ்சு வாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் வருவாங்க, அபிராமி அவங்களும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருவாங்க. ஏன் அப்படி? அந்த 2 விமன் ரோல் ஆனால் வந்து ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண 2 ரோல்ஸ். ஏன்னா ப்ரிவியூ ஆகட்டும் இதுலேயே ஆகட்டும் அவங்க வராங்க ஏதோ ஒரு மெயினாக. ஏதாவது மஞ்சு வாரியர் வந்து ப்ரிவியூலையும் சரி ட்ரெய்லர்லையும் சரி ஒரு சிரிப்பு தான் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு வித்தியாசமா இருக்கு. அவங்க வரும்போது போடுற பிஜிஎம் எல்லாமே கொஞ்சம் எழுச்சியை மேம்படுத்துற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படின்னு? அபிராமிக்கு ஆப்வியஸ்லி சின்ன ரோல் தான். ஏன்னா படம் ஷூட்டிங் தொடங்கி 50 நாளுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு காலை வருது, வாங்க வந்து நடிங்கும் போது சின்ன ரோலாக தான் இருக்கும். பட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ரோலாக இருக்கும். ஸோ அதை விட்டுடலாம். மஞ்சு வாரியருக்கு ஒரு ஒய்ஃப் ரோலா இருந்தா கூட சும்மா ஒரு ஒய்ஃப் ரோலுக்கு மஞ்சு வாரியரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஜெயிலர்ல ரமேஷனை கூப்பிட்டீங்களே சும்மா கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி யாரை வேணா கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ரமேஷனை கூப்பிட்டு ஜெயில் அவ்வளோ பெரிய படையப்பால் அப்படி ஒரு ரோல் பண்ண ரமேஷனை கூப்பிட்டு ஜெயிலர்ல சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணதே தப்பு. ஸோ அப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்டை கொண்டு வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. மஞ்சு வாரியர் பக்கத்து ஸ்டேட்லேருந்து வராங்க அப்படின்னா ரஜினி படம் மட்டும் காரணமாக கிடையாது, ரஜினிக்காக வந்து பண்ணிட மாட்டாங்க. அந்த ரோல் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோலாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வருவாங்க. ஒன்று. இன்னொன்று, பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஒரு பெரிய ஸ்டாரை நம்ம கூப்பிட்றோம்னா அவங்களுக்கு அந்த நியாயம் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு அந்த ஸ்பேஸும் ஸ்கோப்பும் இருந்தால் தான் அவங்களை கூப்பிடவே முடியும்னால அவங்க ரோல் பெருசாக இருக்கும். பட் அதை சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எமோஷன் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வரக்கூடிய அடிதடியெல்லாம் அவங்க பண்ண போகிறதில்ல, அதுக்கு தான் ரித்திகா சிங்லாம் இருக்கிறாங்க, ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு எமோஷனல் ஏரியா இருக்கும்ல, ரஜினிக்கு ஒரு எமோஷனல் ஏரியா கண்டிப்பாக இருக்கும். இந்த படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து இதில் எமோஷன் தான். எமோஷன், ட்ராமா, சீரியஸான இஷ்யூ அண்ட் டிஸ்கஷன் தான் இந்த படம். இதில் ரஜினி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இருக்கிறதுனால கொஞ்சம் மாஸ் வேல்யூஸ் இருக்கு. இது ஒரு கிளாஸ் படம், ஒரு சீரியஸான கண்டென்ட் ஓரியன்டான படம், அதில் கொஞ்சம் மாஸ் இருக்குங்கிறது தான்
அப்படித்தான் நம்ம இந்த படத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப எமோஷனல் பிளே பயங்கரமா எமோஷன் பிளேயும் ஒரு சீரியஸான என்கவுண்டர் பத்தின மற்ற விஷயங்கள் பத்தின ஒரு சீரியஸான டிஸ்கஷன் தான் இந்த படமே. அதுதான் இந்த படம். இந்த படத்தை நீங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் தியேட்டர்ல போய் பார்க்கணும். அதெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், டப்புன்னு கட் பண்ண அமிதாப் பச்சன் அங்கே இந்த ஒரு லாரியெல்லாம் தெறிக்க விட்டு நடந்து வருவாங்க, நீங்க எதிர்பார்க்க கூடாது. அமிதாப் இங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆபீசரா வராரு, என்கவுண்டருக்கு எதிரான ஒரு பெரிய ஆபீசரா வராரு. அவர்கிட்ட நீங்க அதுதான் எதிர்பார்க்கணும். சிவாஜி நடிக்க வேண்டிய ரோல் அப்படின்னாரு. சிவாஜி இருந்து அவர் தான் பண்ணியிருப்பாரு அந்த ரோல் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார். அப்போ அந்த ரோலோட பவர்ஃபுல்லான ரோலை நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நீங்க அப்படித்தான் எதிர்பார்க்கணும். ஸோ யூஷுவல் எதிர்பார்ப்போட ரஜினி படம் மாதிரி போயிடாதீங்க, அதுவும் ஜெயிலர் மாதிரி நினைச்சு போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே டிஃப்ரெண்டா எனக்கு தோணுது. அண்ட் அது நல்லா இருக்கு. ஏன்னா அந்த சோஷியல் விஷயத்த பேசுறப்போ எப்பயுமே சேம் ஓல்டு இஷ்யூஸை பத்தியே பேசாம இன்னும் நிறைய நம்ம வந்து மிஸ் அவுட் பண்ண நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு. நம்ம எல்லாமே கவர் பண்ணிடல. நம்ம அட்மோஸ்ட் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பத்தி நம்ம கவர் பண்றது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கவர் பண்றது, ரேப் இதெல்லாமே பண்ணியிருக்கோம், இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலிஜன் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா என்கவுண்டர் அப்படின்றது. நம்ம காதுக்கே வராது சில விஷயங்கள். ரீசெண்டா இப்பவே ஒரு கேஸ் நம்ம ஊர்ல நடந்த ஒரு 4 பேரை கொண்டாங்க. இது வரைக்கும் ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு போயிட்டு இருக்கும்போது 3 என்கவுண்டர் அது சம்பந்தமாவே நடந்துருச்சு அப்படின்னா அப்ப இதை டிஸ்கஷனுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். எதுக்கு இது நடக்குது, உண்மையிலே தான் நடக்குதா என்ன ஏதுன்ட்டு நீண்ட நாளாவே இது டிஸ்கஷன்ல இருக்கிற விஷயம் தான். பட் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு பெரிய படத்துல ரஜினி மாதிரியான ஒரு ஸ்டார் இருக்கிற படத்துல அந்த டிஸ்கஷன் வைக்கும்போது அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சொசைட்டியில். ஆமா இல்ல, நம்ம இவ்வளவு நாளைக்கு இந்த என்கவுண்டரை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம்ல, ஓ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குதா. இப்போ ஜனகணமன படம் நம்ம ஊர்ல எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க தெரியல, ஓடிடியில் வந்திருக்கு, எல்லாரும் பார்க்கணுன்றேன். ஏன்னா நம்ம என்கவுண்டர் கொண்டாடும் போது அதற்கு பின்னாடி இப்படி ஒரு ஆங்கிள்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்படி வெறுமனே நம்ம வந்து அவ்வளவுதான் சுட்டு தள்ளிட்டாங்கன்னா நீங்க வந்து கொண்டாடிடாதீங்க, அதுக்கு பின்னணியில வேற காரணம் கூட இருக்கலாம். அப்போ அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப அவசியமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் அவுட் ஆஃப் நோவேர், விஜய் ரக்ஷன் அவர்கள் ஏன் ட்ரெய்லர்ல இல்லை? ஏன்னா வந்து பயங்கர அவருக்கு ப்ரொமோஷன் இருந்தது இல்லையா, மனசுல பாட்லயும் இருந்தது, இன்டர்வியூஸும் நிறைய வந்திருந்தாரு. பட் ஏன் ட்ரெய்லர்ல அவர் இல்லை? ரஜினி சாரோட படம் ஓகேவா, இதுல அமிதாப் இருக்கிறாரு, ஃபகத் ஃபாசில் இருக்கிறாரு, ராணா இருக்கிறாரு, மஞ்சு வாரியர் இருக்காங்க, துஷாரா இருக்கிறாங்க, ரித்திகா சிங் இருக்கிறாங்க. சினிமா ஆர்டிஸ்டாவே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், மோஸ்ட் சீனியர்ல இருந்து மோஸ்ட் ஜூனியர் வரைக்கும் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. மஞ்சு வாரியரே ஒரு ஃப்ரேம் தான் வந்துட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெய்லர் எல்லாரையும் காட்டணுங்கிறது வந்து எல்லாரையும் காட்ட முடியாது. ஓகே. மோரோவர் இந்த ட்ரெய்லர் கட்டை நீங்க பாருங்க, இது ஒரு சீரியஸான டோன்ல அந்த ஏரியாவை மட்டும் கட் பண்றாங்க. அப்ப ரக்ஷனை நம்ம ஆல்ரெடி அந்த பாட்டுல டான்ஸ் ஆனது பார்த்தோம் இல்லையா, அவர் ஒரு ஹாப்பியான ஏரியாக்குள்ள வராரு, ஒரு ஃபேமிலி ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸா வரக்கூடிய கேரக்டரா இருக்கும். அப்போ இந்த சீக்வன்ஸ் அதை கொண்டு வந்து அது சம்பந்தம் இல்லாம இருக்கும், அந்த ட்ரெயிலரோட அந்த ஃப்ளோவே கட் பண்ற மாதிரி இருக்குங்கிறதுனால தவிர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சீரியஸான நோட்ல கட் பண்ணிருக்காங்க. இதுல அந்த ஜாலியான போர்ஷன்ஸ் எதுவுமே கொண்டு வரல. ஜாலியான ஒரு காமெடி டைலாகோ இல்ல ஜாலியான விஷயமோ ஒரு டான்ஸோ இந்த மனசுல ஐயோ பாட்டோ எதுவுமே கொண்டு வரல. அப்படிங்கும்போது அவரை கொண்டு வராம இருந்திருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதானே வராரு அவர் ஆர்டிஸ்டா வரும்போது, ஃபைன், படத்துல நல்ல ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எமோஷன்ஸ் விட பயங்கரமா அந்த கட் கிரைம் சீன்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய இருந்தது. நம்மளுக்கு ஒரு துப்பு கொடுக்குற மாதிரி இருந்தது. இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்னும் யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு ட்ரெய்லரா இருந்தது. அண்ட் இதுல வந்து ஒரு லாங் டைலாக் நம்ம தலைவர் அவர்கள் பேசியிருப்பாரு இல்லையா, அதுக்கு இப்போ லைட்டா காமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அது செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர மாதிரியும் இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரஜினி சார் வந்து லுக் அண்ட் ஃபீலா செம ஸ்டைலிஷா இருக்கிறாரு, செம ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு, பயங்கர எனர்ஜியா இருக்கிறாரு. வாய்ஸ்ல அதுவுமே நான் நோட் பண்ணேன். அந்த டைலாக் மட்டும் இல்லை, ஓவராலாவே அவரோட வாய்ஸ்ல கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கு. அது வயது முதுமை காரணமாக தான் இருக்கலாம். மேபி டப் பண்ற டைம்ல மேபி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருந்தாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா வெரி ரீசென்ட் டைம்ல தான் டப்பிங் நடந்திருக்கும். மேபி அந்த பர்டிகுலர் டைம்ல எதுவும் உடம்பு சரியில்லாம இருந்தாரான்னு தெரியல. ஒரு இது வயசு ஆகுது இல்லையா, அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். தியேட்டர்ல பார்க்கும்போது பெரிய குற்றமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரஜினிங்கிறது வந்து இப்போ நான் என்னதான் கமல் ஃபேனா இருந்தா கூட ரஜினி அப்படிங்கிற அந்த ஆரா இருக்குல்ல, அந்த கரிஷ்மாங்கிறது அது ஒரு வேற லெவல். அது ஒரு வேற லெவல். நம்ம தியேட்டர்ல போய் உட்காந்து அவரை பார்த்தா அவரோட எனர்ஜியும் அண்ட் அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸுமே வேற. ஆமா, அதனால தியேட்டர்ல பார்க்கும்போது இது ஒரு பெரிய குறையா தெரியாது. நம்ம ட்ரைலரா பார்க்கும்போது கட் பண்ணி டீகோடிங் பண்றோம், ஒவ்வொன்னா பாக்குறோம், ஒவ்வொன்னா கேட்கிறோம், நல்ல ஹெட்செட்ல எல்லாம் வேற இப்போதைக்கு கேட்கிறோங்கிறதுனால நமக்கு அது தெரியுது. பட் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அவருக்கு வயசாகுதுங்க, அதை நீங்க ஒத்துக்கோங்க. ரஜினி சாருக்கு வயசாகுது, 70 கிராஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது சில
முன்னாடி மாதிரி அவ்வளோ பாஷால பேசுற மாதிரி நீங்க எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது ஒரு படத்துல பெரிய டிராபேக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 30 வயசு பையனா ஒன்றும் வரலையே, ஓரளவுக்கு ஒரு 50+ தான் வராருன்னு நினைக்கிறேன். ஃபைன், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இப்போ நீங்கள் அந்த இது சொன்னதுனால நான் கேட்குறேன், அவர் வந்து 2 இது காட்டுறாங்க, கெட்டப் காட்டுறாங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது ஹேர், இன்னொன்றுல வந்து மீசை மட்டும் வந்து அது தாடி மட்டும் கொஞ்சம் நரைச்ச மாதிரி காட்டுறாங்களே, அது ஏன் அந்த லுக் காலையில் எழுந்திரிக்கும் போது மேபி டை அடிக்காம போயிருப்பாரு. இல்லை இருக்கும் அப்படி தெரியுதா உங்களுக்கு? ஆமா, ஆமா. எனக்கு தெரியல, அப்படி ஃபிளாஷ்பேக் மாதிரி 2 கெட்டப் இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி ஃபிளாஷ்பேக்ஸ் கொஞ்சம் மேபி 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். அண்ட் டப்பிங் பத்தி பேசும்போதுமே அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து பிரகாஷ் ராஜ் அவங்க டப்பிங் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டு ஏஐ வாய்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அதை எடுக்கல, இப்போ அது பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ் தான். இது ஆல்ரெடி பிளான்டு தான். இப்போ நம்ம பவதாரணி குரல் யூஸ் பண்ணிருக்கோம்ல, ஆமா, அதுக்கு பாடினது யாருன்னு தெரியல, பிரியங்கா. ஆமா, அதான் இப்போ இதே படத்துல மனசுலாய பாட்டு யுகேந்திரன் பாடி இருந்தார். ஆமா, அதாவது அந்த குரலுக்கு யாரு சிமிலாரிட்டியான வாய்ஸை பேச வச்சுதான் நம்ம அந்த ஏஐல மாத்த முடியும். ஏஐ ஒன்று கிரியேட் பண்ணாது இல்லையா. ஸோ பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் அமிதாப்புக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுறதுனால பிரகாஷ் ராஜா வாய்ஸ் கொடுக்க வச்சு அதை தான் ஏஐல மாத்திருக்காங்கிறது. இது ஆல்ரெடி பிளான் தான். கால சூழல் காரணமா அது அந்த ஒர்க் முடியாததுனால ட்ரெய்லர்ல பிரகாஷ் ராஜ் வாய்ஸே யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. அல்லது பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அவரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா. சோ இது பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ் தான், ஏஐல அந்த வாய்ஸை அமிதாப்போட வாய்ஸா மாத்திருக்காங்க. ஓகே, எனக்கு பர்சனலி இது பிடிச்சிருந்தது. ப்ரிவியூல நமக்கு வந்து அமிதாப்போட வாய்ஸ் மாதிரி இருக்கிறது கரெக்ட் ஆகும்ல. அண்ட் அது ரொம்ப பரிச்சயமான ஒரு வாய்ஸ்ல என்ன ஆயிடும்னா, ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல படத்துல பார்க்கும்போது நம்ம யாரோட வாய்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நினைச்சிருவோம். நீங்க குரு படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அபிஷேக் பச்சனுக்கு சூர்யா வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. நீங்க ஒரு லெவலுக்கு மேல சூர்யா பண்ற மாதிரி நமக்கு தோணும். இன்னொரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதுல ஹீரோவுக்கு அவர் பேர் என்ன, ஷாஹித் கபூர், அவரு தெரியல, ஏதோ ஒரு கபூர், ஆமா அவர் தானே. அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது ஜீவா. எனக்கு என்ன அவர் உடம்புக்குள்ள ஜீவா புகுந்து நடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்போ அமிதாப் மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கொடுக்கும்போது அதே அப்படியே யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன பிரகாஷ் ராஜ் நடிக்கிற மாதிரி ஆயிடும்ல. அப்படி அதுக்காக ஸோ அதனால இது நமக்கு கொஞ்சம் அமிதாப் வாய்ஸ் மாதிரி இருக்கிறது நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபைட் சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதுவுமே அங்கங்கே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த படத்தில்? ஏன்னா எமோஷனலி கேரி ஆகி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக வச்சா அந்த படத்துக்கு போகுமோ அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு சீரியஸான டிஸ்கஷன்ல ஃபைட்ஸ் இருக்குன்னு ஆப்வியஸ்லி தெரியும், நிறைய ஃபைட் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான சீக்வன்ஸ் இருக்கு. அப்ப அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாருங்கிறதா எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, என்கவுண்டருக்கு எதிரான படம், ஆனா ஹீரோவை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அது ரஜினி சார் வேற அப்படின்னா அவருக்கான மாஸ் காட்சிகள் அவர் என்கவுண்டர் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி காமிச்சிருவாங்க. அப்போ அது எங்கேயோ ஒரு விதமான குளோரிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அதுதான் பெரிய சேலஞ்ச் ஞானவேல் அவர்களுக்கு. இந்த படத்தை ரஜினி பண்றது என்கவுண்டருக்கு எதிரான படம், ஆனா ரஜினி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ ரஜினிக்கான ஸ்பேஸும் அந்த ஒரு மாஸ் சீக்வன்ஸும் கொடுத்தாகணும். அப்போ நம்ம என்கவுண்டர் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம குளோரிஃபை பண்ற மாதிரி ஆயிடுமோ, என்கவுண்டர் குளோரிஃபிகேஷன் தப்புன்னு பேசக்கூடிய படத்துல ரஜினி பண்றதுனால அது ஒரு குளோரிஃபிகேஷன் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அப்போ அதோட சேர்த்து இந்த ஃபைட்டை நான் கனெக்ட் பண்றேன். அப்போ இவ்வளவு ஃபைட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதுனால இது எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அது அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவங்க அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா மீட்டர் பேலன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு தான் நம்புறேன். அண்ட் வந்து நம்ம ரஜினி அவர்களுக்கு அந்த கிரே ஷேடும் ஒன்றும் ரொம்ப பழசு எல்லாம், சாரி புதுசுலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஆமா அவர் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு தேதியில நீங்க பாருங்க, கோட்ல பாருங்க விஜய் எப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு, லியோல பாருங்க எப்படியான ஒரு ரோல் பண்ணியிருந்தான்னு இருக்குல்ல. மோரோவர் ஹீரோஸ் எல்லாருமே பெரிய ஹீரோஸ், ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து வித்தியாசமான ரோல் பண்றதுக்கும் நிறைய மல்டி ஸ்டாரர் வர்றதுக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க இல்ல. ஸோ ரஜினி சார் அந்த மூடுக்கு வந்துட்டாரு. பார்க்கலாம் உள்ள என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ரஜினி சார்க்கோட கேரக்டர்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா, இப்போ நம்ம அபிராமி ஆகட்டும், ஃபஹத் ஃபாசில், ரித்திகா சிங், துஷார், இவங்க எல்லாமே ரொம்ப அந்த ஆக்டிங் ஓரியன்டான ஒரு பர்சன். பயங்கர அதெல்லாம் யூஸ் பண்ணி அதாவது அவங்கள வந்து படம் யூஸ் பண்ணிக்கிறத விட அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்களே அந்த படத்தை. அந்த ரோல் ரொம்ப டீப்பா இருந்திருக்கும். நம்ம ஞானவேல் சார் அவர்களோட ரோல்ஸுமே வந்து சும்மா ஏனோ தானோ. இப்போ ஜெய்பீம்ல அந்த டீச்சர் ரோல் கூட ஒரு நல்ல கனெக்ட் இருந்திருக்கும் அந்த கிராமத்தோட. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரோலா தான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கு ஃபிட்டா இருக்கும்ல அந்த படத்துல. டியூரேஷன் வந்து கம்மியா கூட இருக்கலாம் இல்லையா, அவங்க 1/2 மணி நேரம் கூட வரலாம், 10 நிமிஷம் கூட வரலாம், 5 நிமிஷம் கூட வரலாம். பட் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டரா இருக்குன்னு நம்புறேன்.
எனிவேஸ் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அனிருத் அவரோட மியூசிக்கை பத்தி பேசியே ஆகணும். ஹண்டர் வண்டார் பரடாலாம் வந்துச்சு. ஸோ ட்ரெய்லர்லயும் அது தெரிஞ்சது. எப்படி இருக்கு அவரோட மியூசிக்லாம்? வேற ஒரு டோன்ல இருக்கு. இப்ப இந்த ட்ரெய்லர் இருக்குல்ல, இந்த ட்ரெய்லர்ல இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்லாம வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம என்ன சொல்லிருப்போம்னா, நல்லா இல்லையா மியூசிக், என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க, ஹைப் கம்மியா இருக்க, அனிருத்தா இருந்தா வேற மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இது அனிருத்தே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஓகே இந்த மீட்டர்ல பண்ணா போதுன்னு ஒன்று டிசைட் பண்ணியிருக்காங்க. படத்தோட மூடு இதுதான். அப்போ நீங்க படத்தோட மூடு வேறையா இருக்கும்போது ட்ரெய்லர்ல அடிச்சு நொறுக்கி நீங்க மியூசிக்கை போட்டு ஆடியன்ஸை தப்பா ஃபேக்கா ப்ரொமோட் பண்ணிடக்கூடாது. ஆடியன்ஸுக்கு தப்பா இது ஒரு மாஸ் படங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்துடக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, படத்தோட ஓப்பனிங்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக போராட்டம் நடக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்டாலே ஒன்றும் பண்ண முடியல, மக்களாலே எதுவும் பண்ண முடியல. கண்டிப்பா ஒருத்தன் வந்து தான் ஆகணும், ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷல் வந்து தான் ஆகணும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துட்டு ரஜினியோட இன்ட்ரோ. இப்போ வழக்கமா அனிருத்துக்கு எப்படி மியூசிக் போடுவார் யோசிங்க. வேற மாதிரி ஒன்று தெரிவிக்க விடுவார்ல. பட் இதுல அதை பண்ணல அப்படின்னா வாண்டடா அது வேணாங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஒன்று லிமிட் பண்ணியிருக்காங்க. இந்த இப்படி பண்ணா போதும், ட்ரெய்லர் இப்படி இருந்தால் போதும், ஸோ இந்த மூடில் தான் ஆடியன்ஸ் வரணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவர் வேற ஒரு டோனில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக ஒரு மியூசிக் டைரக்டருக்குமே வேற ஸ்டைலில் படம் பண்ணணும். லியோவில் ஒன்று பண்ணியிருந்தார். லியோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அவர் வேற மாதிரி ஒரு டோனில் ஒரு யூஸ்வல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதில் ஒரு அப்ரோச் நினைக்கிறேன். பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த சவுண்ட்ஸுமே கொஞ்சம் புதுசாக இருந்தது. அது ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக தான் இருந்தது எனக்கு. மேபி நார்மலாக இருக்கக்கூடிய ரஜினி ஃபேன்ஸுக்கு என்ன தலைவர் வரும்போது மியூசிக் கம்மியாக இருக்க, பெப்பு கம்மியாக இருக்கு, ஹைப் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் ஆகலாம். ப்ளீஸ் கம்மியாகவே ஃபீல் பண்ணிக்கோங்க, இது கம்மியாக இருக்கிற படம் தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது ப்ரீ பிளான்டு தான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனசுலாம் விட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அது படத்துல நீங்க வேணாம், இது உங்களுக்கு தனியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது ஒரு நல்ல. மேபி அந்த படம் கடைசியாக என்ன ஓட விடுவாங்களோ தெரியல. அது எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போவாங்க கண்டிப்பா. நைஸ் நைஸ். ஸோ எஸ், படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாம் நம்பப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யர் டைம். நன்றி நன்றி. Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது.